பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி, வணக்கம். இந்த விழாவின் கதாநாயகன் அண்ணன் இமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணன் இமான் அண்ணனோட அது 3வது படமும் 4வது படமோ பண்ணுறேங்க. எல்லா படமுமே சாங்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா படமே ஹிட்டு படம் வேறு. அந்த வரிசையில் இந்த வடம் படத்துக்கு ஏன்னா முந்தானதான் படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு நட்டியானே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு, அதுதான் சொல்லலாம். அதேமாதிரி சாங்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. இந்த பாண்டிமணி சாங் இப்போ இந்த மதுரை சைடு இப்போ மஞ்சு வரட்டு நடக்கிற எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு தான் போடுறாங்க. வடமாடு மஞ்சு வரட்டில் எனக்கு கூட ஃபோன் பண்ணாங்க, நேற்று பாட்டு சூப்பர்னுட்டு எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டு, அந்த பசங்கள்லாம் அந்த சாங் கேட்டாலே நல்ல வைப்பு, நல்ல உற்சாகமாகறானுங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்கீங்கண்ணே, சூப்பர் சூப்பர். அப்புறம் அண்ணன் ஜெகனண்ணன் அவர்கள் ரத்தத்தின் எனக்கு இங்கே உட்காந்தீங்க, இப்படியே நோட் பண்ணியிருந்தேன்னா இப்போ அங்கே போயிட்டீங்க. என் ரத்தன் ஜெகனண்ணன் என்றைக்குமே சிரிச்ச முகத்தோட என்னை அன்பாக அரவணைக்கிறதுல, நான் கீழே இருந்தாலும் சரி, தோன்று இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் என்னை ஒரே மாதிரி பார்க்குறேன், ஒரே மாதிரி நேசிக்கிற ஆள் எங்கள் அண்ணன் அன்பண்ணன். அப்புறம் மூர்த்தி அண்ணன் சொன்னார், இந்த படத்தில் நல்லா மாசாக நடிச்சிருக்கீங்க, அடுத்து மாஸ் ஹீரோன்னு. எனக்கு மாஸ் ஹீரோலாம் வேணாம், நல்ல மனசுள்ள ஹீரோவாக இருந்தால் போதும். ஏன்னா என் சக்தி எனக்கு தெரியும். அதனால் ஆண்டவன் இந்த அளவுக்கு வச்சுருந்தாலே எனக்கு போதும். நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளருக்கு நல்ல 4 காசு லாபத்தை கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு என்னை ஆண்டவன் சிந்தனை போதும். அப்புறம் என் அன்பு பங்காளி சரவண சக்தி பங்காளி, அவரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன். அந்த வருஷத்தில் இந்த படமும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஏன்னா ஆர்டர் கட் ஆகிடும், அதுக்காக தான் இங்கிட்டு இருந்து இப்படி வரேன். இப்போ எங்கள் ஆர்ட் டைரக்டர் அண்ணன் ரொம்ப அருமையாக இந்த படத்தில் எங்கள் ஸ்பாட்டில் பார்த்தா எதையாவது தூக்கிக்கிட்டு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இந்த அளவுக்கு இயல்பாக ரொம்ப ஏன்னா டைரக்டரோட நண்பர் அப்படின்றதுனால எந்த ஒரு ஈகம் எல்லாமே இது என்ன ஆர்ட் டைரக்டர் நானாக செய்யணும், அசிஸ்டண்ட் தான் செய்யணும்லாம் கிடையாது. இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வார். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி மாஸ்டர் முருகன் மாஸ்டர் அவர்கள் என்னை ரொம்ப அருமையாக, நான் அவ்வளோ ஃபைட்டு போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டெயின் கூட தெரியல, ஒரு ஃபைட்டு பண்ண மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஒரு குழந்தைகிட்ட வேலை வாங்குற மாதிரி தான் வாங்கினார். ரொம்ப இயல்பாக வாங்கினார். சூப்பராகவும் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணனா மாஸ்டர், ரொம்ப சூப்பர். என்னை ரொம்ப நல்லா பண்ண வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே மற்றும் எல்லாம் ஏன்னா அவங்க நிறைய பேர்த்தோட எனக்கு காம்பினேஷன்லாம் இல்லை, இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் டோத்தி, உங்கள் வாயிலே நுழையாது உங்கள் பேர், டாங்தி. டோத்தினா வேஸ்டியா, டோரத்தி அவர்கள் காஸ்டியூம். இந்த படத்தில் என்ன வழக்கம் போல் வேட்டி சட்டை தான் போட்டிருப்பேன், இருந்தாலும் அந்த டிசைன் பண்ணி கொடுத்தது இவங்க தான். இன்னைக்கு போட்டிருக்கு, ஆனால் வேட்டியும் பனியன் மட்டும் இவங்க, கீழே பேண்ட் எங்கள் வீட்டுக்காரம்மா, அவங்க செலெக்ஷன். அவங்க கோச்சுக்கான்னு சொல்ல, உண்மையிலே தான் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு கதாநாயகி சனாஸ்கா, பெரிய டாஸ்காக இருக்குது உங்கள் பேரெல்லாம் கூப்பிடுறது. சனாஸ்கா அவர்கள் ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா நிறைய எனக்கு அவங்க இந்த மாடு, எனக்கு தம்பி பாலசரவணன் அவர்கள், எல்லாத்துக்கும் எங்கள் அலுவலகத்துக்கும் இந்த மாடோடு தான் பெரிய டாஸ்காக இருக்கும். அதுமாரி அந்த பாண்டிமணிங்கிற மாடு, அவங்க இன்னைக்கு கால் செட் இல்லைன்னா அவங்களும் இன்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்க இன்னைக்கு வடமாடு மஞ்சுவரத்தில் இருக்கிறாங்க, அதனால் இன்னைக்கு வர முடியல. 6ஆம் தேதி மதுரைக்கு கால் சீட்டு கொடுத்துருக்காரு பாண்டிமணி, அதனால் அங்கே வந்துடுவார். அதனால் அங்கே அவரை பார்த்துக்குவோம். அதனால் எங்களுக்கு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நட்டியானே சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு கதை காமிச்சிருக்கிறாங்க, சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நேற்று வரையும் கட்டு இதை மாற்று அதை மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தார். நேற்று வரையும் இன்னைக்கு வரையும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரோட ஒர்க்குங்க ரொம்ப சூப்பர். எங்கள் அக்கா தீபா அக்கா, எப்பவுமே அவங்க நேரில் நல்லா சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி படத்தில் நிறைய பக்கெட் கணக்கில் அழுவாங்க. அந்த ஏஜுக்கும் போவாங்க, இந்த ஏஜுக்கும் போவாங்க. ரொம்ப அருமையாக்கா, அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுல ரொம்ப சந்தோஷங்க்கா. அப்புறம் அண்ணன் அங்கே இருந்தீங்களா, இங்கே வந்தீங்களா?
நட்டி அண்ணன் அவர்கள், அவரோட சேர்ந்து நான் வந்து இது முதல் படம் பணியாற்றுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய சீனியர் கேமராமேனாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், என்னோட ரொம்ப ரொம்ப சீனியர். அவங்களோட எனக்கு வந்து 2 பேரும் தனித்தனியாக சண்டை போட்டு 2 பேரும் ஒன்றா சண்டை போட்டுக்கிற மாதிரி சீக்வன்ஸு. எனக்கா பயமாக இருக்குது, ஐயோ அண்ணன் கூட எப்பட்றா அப்படின்ட்டு. அது மழை வேற பண்ணோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தட்டி கொடுத்து உற்சாகமாக வேலை வாங்கினார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ வாட்டில் அடிப்பா, அடிக்கணுமா அடி, என்ன வேணுமோ பண்ணி மிதிக்கணுமா மிதி அப்படின்னு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. ரொம்ப வந்து ரொம்ப நன்றினே. எந்த ஒரு இதுவும் இது பண்ணாமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு இசை கலா ரசிகன்னு கூட சொல்லலாம். நிறைய சாங்ஸ் கேட்கறதுல ரொம்ப அவர் என்ன சாங்கு, பழைய சாங்லேருந்து இந்த சாங் வரை என்ன சாங் கேட்டாலும் அது வந்து பாடக்கூடியவர். சூப்பர். அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப நன்றினே. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் சார் பிரசன்னா அவர்கள் ரொம்ப வந்து ஒரு ஜாலியான டைப்பு. என்னப்பா அவரெல்லாம் எடுத்துட்டு வர அந்த ரேஞ்சிலே தான் இருப்பார். அப்படியே உட்காந்து ஒரு காதில் ஒன்று மாட்டிக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க அவங்க செட்டு, இந்த அசிஸ்டண்ட்டு, போக்குவரத்து, கேமரான்ட்டு ஒரு 5-6 பேர் இந்த காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு மைக்கில் ஒன்று பேசுவாங்கள்ல, இவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த இந்த ஷாட்டு முடிச்சிச்சுன்னா அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி நடக்குதுன்னு தெரில. ஆனால் என்னடா அப்படியே பார்த்தா இங்கே பேசுறது 6 பேர்த்துக்கும் கேட்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் போய் ஒருத்தர் அசிஸ்டண்ட்டை இருந்து பிடிங்கி என் காதில் வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன பேசுகிறேன்னு பார்த்தா நல்ல பொன்மொழிகளாக கேட்டுச்சு 2. ஏய் என்னடா பான்ட்டு கொடுத்துட்டேன். அவன் இன்னொருத்தன் அதுக்குள்ள விமலா கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, ஏய் அப்படியே அப்படின்னு பக்கத்தில் வந்தார். ஏப்பா அப்படிதான் பேசிக்குவீங்களா? ஐயா இல்லைன்னா ஜாலியாக பேசிக்குவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 6 பேரும் ஃப்ரெண்ட்ஸு போல இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பேசுனதுக்கெல்லாம் வேலையை விட்டு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு பேசினாரு. அது அப்படிதான் பிடிங்கி வாங்கி வச்சேன். அதுலேருந்து அதை தொடரதே இல்லை நான். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணார், சிரிச்சுட்டு இருந்தார். படம் பார்த்தேன். ரொம்ப ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்தது. அதாவது எங்களை மனுஷங்களை வச்சு கூட ஒளிப்பதிவு பண்ணிடலாம். நம்ம பாண்டிமணி அந்த மாடை அவங்கள வச்சு ஒளிப்பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நிற்க சொன்னாலும் நிற்க மாட்டோம். அது வந்து இங்கே நிற்க சொன்னால் அங்கே போய் நிற்கும். அதெல்லாம் சேர்த்து கரெக்டாக அது மூடுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப அந்த வடமாடு அந்த மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் மாஸ்டர், அந்த பாண்டிமணி சாங் வந்து இவர் தான் கோரியோகிராஃப் பண்ணார். அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தீனா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த விழாவுக்கு வர முடியாத ஒரு பாலசரவணன் தம்பி, அவங்க வந்து இன்னைக்கு வர முடியல, தாய் கிழவி ரிலீஸ்னால அங்கே மதுரைக்கு போயிருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு வர முடியல. அவருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் சொல்லணுமா, அப்புறம் ப்ரொடியூசரை சொல்லணுமா? ப்ரொடியூசர் படத்தோட தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர் அண்ணன். எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு குடும்பமாக யார்கிட்ட பழகினாலும் குடும்பமாக தான் போல இருக்காரு. இப்போ நிறைய குடும்பத்தை சம்பாதிச்சிருக்காரு சினிமாவில். அண்ணன் ராஜசேகர் அண்ணனுக்கு அவரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அதான் எல்லாரும் உணவு சொல்லிட்டாங்க. நான் ஒரு உண்மை சம்பவம் என்னென்னா, நான் வந்து நம்ம ரோபோ சங்கர் மாமா அவங்க வந்து மறைவுக்கு என்னால் வர முடியல. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் வந்து குற்றாலத்தில் வடம் படப்பிடிப்பில் தான் இருந்தேன். அது கிரவுண்ட் சீனும் பெரிய பொருட்செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு முதல் நாள் இரவு தான் வந்து இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க. நான் போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன். எப்படியும் விட மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம், விட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே விட்டிங்கன்னா காலை பிள்ளைகிட்ட பிடிச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு ஈவினிங்கே நைட்டே போயிட்டு காலைல பார்த்துட்டு மத்தியானம் வந்துடுறேங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த மாடு செட்டப்பு, மாடுபிடி வீரர்கள், அவ்வளோ மாடு சிவகங்கள்லேருந்து வந்து இறக்கிருக்கிறாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், இவ்வளோ இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா அன்னைக்கு அவ்வளோ காலி. அந்த இருக்கும்போது நமக்கும் ஒரு கேட்கல, இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்ட்டு. வேறு ஏதாவது சீன் இருக்கான்னு பார்த்தா வேறு எந்த சீனும் இல்லை. அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணி வர முடியாத சூழல். அதனால் என் மனைவி அனுப்பிச்சி விட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ரைட்டு ஓகேன்ட்டு அதை பார்த்துக்கிட்டு அன்றைக்கி அவரும் இருந்தார். சரி அனுப்ப முடியலன்னு பார்த்தா அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு, ஈவினிங் எல்லாத்தையும் இது பண்ணி கூப்பிட்டு டோட்டல் யூனிட்டை கூப்பிட்டு அவருக்கு வந்து ரோபோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து அங்கே வச்சு டோட்டல் யூனிட்டையும் கூப்பிட்டு மௌன அஞ்சலி செலுத்தி அன்னைக்கு வந்து அங்கே அந்த ஊர் கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் 500 புடவை எல்லாருக்கும் அவரோட ஞாபகார்த்தமாக கொடுத்து, அப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக 2000 மரக்கன்றுகள் ரோபோ சங்கர் மாமா அவர்களோட
ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு 2000 மரக்கன்றுகள் அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு வாரத்தில் ஊனிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஊனை வச்சு ஆரம்பித்து ஒரு வாரத்தில் மரக்கன்று 2000 மரக்கன்று ஊனி 500 புடவை கொடுத்தாரு. அதை வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தி அடை எனக்கு அன்னைக்கு இங்கே வராத ஒரு இதை அன்னைக்கு அங்கே போக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி அந்த மனசுக்காகவும் ரொம்ப கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சு பெரிய பெரிய இந்த நிறுவனம் மாசாணி அம்மன் இந்த நிறுவனம் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். அதுமாரி நம்ம அண்ணன் இமான் அண்ணன் வந்து டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி தொடங்கியிருக்கீங்க. அதுவும் பெரிய பெரிய நிறுவனமாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் கேந்திரன் சார் இந்த கதையை சொன்னார். கதை நல்லா இருந்தது. ஆனால் எடுப்பாரான்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சொன்ன மாதிரி எடுக்குமாரா? என்னன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனால் இது கதை உள்ள கமர்ஷியல் படம். கதைன்னா ஒரு 4-5 கதை உள்ள கமர்ஷியல் படம் அப்படியே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கிளைமேக்ஸில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா? அது பெரிய என்னடா இது எடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா ஷூட்டிங்கில் எடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனாலும் எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக தான் போகுது. அப்புறம் டப்பிங் பேசினா எல்லாம் போகுது. முந்தானது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருப்தியாக இருந்தது. ஏன்னா அதுவரை எனக்கு திருப்தியே இல்லை. அதனால் கொஞ்சம் படம் பார்த்தேன். அவர் சொன்னதை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணனோட இசையும் ரொம்ப இதாக இருக்குது. இது இனிமேல் வந்து இந்த படம் வந்து மீடியாக்களாக நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இவ்வளோ நேரம் காத்திருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிஜமாவே படம் நல்லா இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் கேந்திரன் சார். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். எங்கள் தயாரிப்பாளர் வந்து எல்லாரும் சொன்னாங்க அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவரோட அந்த இறை நம்பிக்கை இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்தை கேட்டும்போது ஸ்க்ரீன் பிளே கேட்டு அவர் சொன்னார் என்கிட்ட. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் பிளே. அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட கேட்ட உடனே எப்படி சார் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டேன். அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நம்ம ஒரு தேசத்தில் தான் ஏறும் தெய்வம் எருதும் தெய்வம் இந்த மாதிரி வடமஞ்ச விரட்டை வச்சுட்டு அதை சுற்றி இப்படி ஒரு வெப் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அதனால தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. விருந்தோம்பலுக்கு வந்து ஒருத்தரை பற்றி சொல்லணுன்னா அது ராஜசேகர் சாராக தான் இருக்கும். அவங்க டீமாக இருக்கட்டும். அதில் நம்ம பாலமுருகன் அவர் ஒரு முக்கியமான ரோல் அதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். விமல் சாரோட ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஓம் காளி ஜெய் காளின்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது. அதிலே நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஃபார் சம் ரீசன் என்னால் அது அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கான வாய்ப்பு எனக்கு கேந்திரன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சார் ரொம்ப அருமையாக ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தீங்க சார். அதில் என்னென்னா அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. சொல்லாமல் தெரியல. கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தீங்க சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து ஹீரோயிசமும் தெரியணும். அதே நேரத்தில் அது தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் முருகன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். முருகன் சாரை தபக்னு ஒரு ஹிந்தி படம் நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன். அவர் வந்து அதுக்கு அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணார். அப்படி தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி இருக்குன்னா களைச்சி போட்ட சீட்டு கட்டு மாதிரி இருக்கும். என்ன கார்டு வரப்போகுதுன்னே தெரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து பிரசன்னப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். எனக்கு அன்றைக்கி லைட்லாம் வேறு ஹெல்ப் பண்ணல அவருக்கு. வெதர் அதில் இருந்த கஷ்டம். அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் ரொம்ப அருமையாக எடிட் பண்ணியிருந்தீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்கள் கொரியோகிராஃபியும் பிரமாதமாக இருந்தது மாஸ்டர். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வந்து நார்மலாக பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அதுக்கு இமான் சார் கொடுத்த உயிர் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தை மியூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு பெரிய இது இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தன் இசையால் அந்த அர்த்தம் கொடுத்தாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி இமான் சார் படத்தில் ஒரு படம் நடிச்சிட்டேன் சார். நம்ம வீட்டு பிள்ளையை நடிச்சிட்டேன் சார். இப்போ இந்த படம் இன்னும் ஒரு படங்கள் நான் கூட பண்ணணும் சார். தேங்க்யூ சார். அந்த அருமையான ஒரு இசை. அண்ட் கேந்திரன் அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். கதை சொல்லும்போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நான் கேட்டு வந்தேன். நீங்கள் சொந்த பண்ணிடுவீங்களான்னு கேட்டேன். அதை தான் சொன்னார். நான் சொந்த பண்ணிவிடுவீங்களா அப்படின்னா அப்படி பேசும்போது அது மாதிரி. அப்புறம் எங்கள் ஜெகன் மாமா இந்த படத்தை நான் பண்ணுறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த கதையை கேளுங்க மாமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. அது அப்புறம் எங்கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எங்கள் இயக்குனர் மூர்த்தி அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் தீபா மேம்
அண்ட் மாமா சக்தி சரவணன் அண்ட் பால சரவணன் இவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் இருக்குது இந்த படத்தில். சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் தீபா மேம் ஆரம்பிப்பாங்க, யோ மனுஷனா நீயே ஆரம்பிப்பாங்க. பிரமாதமாக இருக்கும் அது. அப்புறம் எங்கள் ஹீரோயின் சனாக்ஷா, அவங்க சனஷ்கா சாரிங்க தெரியாது, சரியா டக்குன்னு சொல்ல வரல. ஸோ அவங்க ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அந்த சாங்கும் சரி, அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த பாடி லாங்குவேஜை மாற்றிட்டு தம்பி ஏத்துறா அப்படின்னாங்க. பிரமாதமாக இருந்ததுங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது அது. அப்புறம் எப்படி சொல்கிறது, எல்லாரையும் சொல்லிட்டு தான் போனேன் நான். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. படத்தை தேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்ல படம். அதாவது யூஸ்வலாக வந்து ஏதாவது சோஷியல் பிரச்சனைகள் சொல்லி படங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த படம் வந்து ஒரு கிராமத்து கதை, கிராமம், அதை சுற்றி இருக்க மக்களுடைய மனநிலை அண்ட் ஆஸ்வெல் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், இதை பற்றிலாம் இந்த படம் சொல்லியிருக்கு. அண்ட் அதான் எங்கள் தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி ஏறும் எங்களுக்கு கடவுள் தான், ஏறுதும் எங்களுக்கு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். தயவு செஞ்சு ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்று இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மை டைரக்டர். அவர் சொன்ன மாதிரி என்ன ஒரு ஸ்டேட்டஸில் தான் பார்த்தாரு. நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அது அவரோட நண்பர் படம். அந்த படத்தில் வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சி, இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எத்தனை ஃபோட்டோஸ் காட்டினாலும், எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸை காட்டினாலும் அவர் எனக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதே மாதிரி விமல் சாரும் அவரும் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கும் போது எனக்கு இன்னும் பெரிய ஹீரோயின் வேணும்னு எதுவும் கேட்காம புதுசாக வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அவர் சொல்கிற மாதிரி பெரிய ஹீரோஸ் கூடலாம் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும் போது அவர் என்ன ஸ்பாட்டில் கலாச்சிக்கிட்டே இருப்பார். எல்லா சீன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட பண்ணுற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ சார். அண்ட் இமான் சார் நான் சின்ன வயசுல சன் டிவியில் போகும்போது நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸ் எல்லாம், நான் ஸ்கூல் கிளம்பும் போது கேட்ட சாங்ஸ்ல பார்த்த ஹீரோயின் மாதிரி இப்போ நான் தெரிஞ்சேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆசை கலவாணி சாங் வந்து நான் சின்ன வயசுல பார்த்து சன் டிவியில் பார்த்த ஒரு ஹீரோயின்ஸ் மாதிரி இப்போ நான் இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு தனி சோலோ சாங் கொடுத்ததுக்கு அது சிமை மேம் பாடியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சோலோ சாங் வருது. ஸோ அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு இமான் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார், எல்லா ஹீரோயின்ஸ்க்கு இது இருக்கும், நம்மளை எப்படி காட்டுவாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க, நல்ல கலர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். என்னை எந்த இடத்துலையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி, என்னை அழகாக காட்டின கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டோர்த்தி, நானும் டோர்த்தியும் கொஞ்சம் நிறைய பேசிப்போம். ஐயோ எனக்கு காஸ்டியூம்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படி இருக்குன்னா, மேம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ டோர்த்தி. அண்ட் எடிட்டர் சார், நான் இப்போ தான் காலையில் தான் படம் பார்த்துட்டு வந்தேன். லைக் வேற லெவல்ல இருந்துச்சு உங்க எடிட்லாம். மாடோட பில்டப்லாம் அது பார்த்தோன்னே கத்தணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜெகன் சார் கூட எனக்கு தெரியவே தெரியாது இந்த படத்தில் ஜெகன் சார் இருக்காருன்னு. நட்டி சார் கூட தான் ஜெகன் சார் வருவார். நட்டி சாருக்கு எனக்கு பெருசாக காம்பினேஷன் இல்லை, ஸோ நாங்கள் மீட் பண்ணலை. ஜெகன் சார் கூட இன்னொரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் நட்டி சாரை நான் மீட் பண்ணவே இல்லை இந்த படம் ஃபுல்லாக. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, எனக்கு பண்ணணும். அவருக்கு ஷூட் இருக்கும்போது எனக்கு இல்லை, எனக்கு இருக்கும்போது அவருக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு தான் ஃபைனலி மீட் பண்ண, உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டர், எங்களுக்கு ஒரு இன்டர்வல் போர்ஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸில் ஹீரோயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தானே யூஸ் பண்ணுவாங்க, பட் சார் என்னை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸில். தேங்க்யூ சார். அண்ட் டேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஃபோட்டோவில் பார்த்த இன்னொரு ரீசனும், எங்களோட ஆர்ட் டைரக்டரும் அதே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து இன்னொரு ரீசனும் ஆர்ட் டைரக்டர் இருந்தால் அவரும் அந்த பொண்ணு நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் டேரக்டருக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னார் என்ன எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். தீபாக்கு கூட இது நான் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். தீபாக்கு கூட இருந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும், அவங்க பேசுகிறதே ரொம்ப அழகாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற போல இருக்கும். தேங்க்யூக்கா. அண்ட் பாண்டிமுனி சாங் கொரியோ பண்ண மாஸ்டர், அந்த ஷூட் இருக்கும்போது நான் இல்லை, நான் இப்போ பார்க்கும்போது பாண்டிமுனி சாங் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக கொரியோ பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி எங்கள் ப்ரொடியூசர் சார், இந்த படத்தை தாண்டி எனக்கு வந்து எனக்கு அண்ணா இல்லை, பட் எனக்கு ஒரு அண்ணா ஃபீல் எதுவாக இருந்தாலும், ஒரு அண்ணா இருந்தால் ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாமே அவர் பண்ண ரெடியாக இருப்பார். எனக்கு என் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட போய் நிற்கலான்ற அளவுக்கு கூட இருந்ததுக்கு தேங்க்யூ அண்ணா. அண்ட் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் கேமரா அசிஸ்டன்ட் டீம் ரொம்ப தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு.
மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷஸ் சார், அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் விஷஸ். அண்ட் இதை தாண்டி இந்த நிறுவனம் இன்னும் பல திரைப்படங்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுக்க போகுதுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இப்போ சாபு சார் சொன்னார் இல்லையா, மீட் பண்ணும்போது அதாவது ஸ்வீட்டு சீடை அது இதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த படத்துடைய ப்ராசஸில் கம்போசிங்லேருந்து இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் ஒரு 60-70 வாட்டி சந்திச்சிருப்போன்னா வரும்போதெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுவார். இன்றைக்கி இந்தாங்க சீடைன்னுவார், இன்றைக்கி இந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸுன்னுவார், இன்றைக்கி இந்தாங்க நட்ஸுன்னுவார். அது வந்து ஒரு அன்பு தொல்லை. அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர் எனக்கு என்னென்னா இதை இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, இது ஏதாவது படத்தில் செலவு பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கூட யோசிக்க தோணும். பட் படத்துக்கு தேவையானதையும் ரொம்ப அழகாக எந்தவித கஞ்சத்தனமும் பார்க்காமல் அந்த படத்துக்கு நியாயமாக என்ன செய்யணுமோ அதை ரொம்ப அழகாக செய்து கொடுத்துருக்குறாரு. அதுவும் கேந்திரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு சொல்லணும்னா அது ராஜசேகர் சார் தான். ஒரு இணை பிரியா ஒரு தோழர்கள் அப்படியா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, போக போக முட்டிக்கும் இல்லையா. பட் அப்படி இல்லாமல் படம் முடிஞ்ச பிறகும் அதே நட்புடன் இருப்பது, அதை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது இந்த படத்தோட முடிகிற நட்பாகவும் அது தெரியல. அது ரொம்ப ஒரு நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் அப்படியே தொடரப்போகும் ஒரு நட்பாக அது பார்க்கப்படுது. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நட்பை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்தில் சார் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அப்படி இவ்வளோ அந்யோன்யமாக இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் கேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்துடைய கதை ஃபஸ்ட்டு முடிவான பிறகு ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்தார். கதை சொன்னார். சார் கதையெல்லாம் ஓகே சார், பிடிச்சிருக்கு. பட் ஒரு காஸ்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின் யார் நீங்கள் முதல்ல லாக் பண்ணால் தான் முதல்ல ப்ராஜெக்டே மூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, பட் அது ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் கூட ஒரு நியூ ஃபேஸ் இவங்க தான் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது ஷூட்டுக்கு ரெடி ஆகும். ஸோ அதனால் முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் லாக் பண்ணிட்டு வாங்க சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அண்டு விமல் சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த தேசிங்க ராஜா திரைப்படத்துடைய பாடல்கள் அது இப்போது ரீசெண்டாகவும் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அது ட்ரெண்டாகி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுக்கு நான் ஒரு சில திரைப்படங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் இப்போ ரீசெண்டாக தக் ரிப்ளை அப்படின்ற விஷயத்தில் பயங்கர பாப்புலராக இருக்கார். அப்படியே ஒற்றை வார்த்தையில் தான் அப்படி பதில் சொல்லுவார். அப்படியே அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதிலும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பசங்கள்லாம் ஜென்சி பசங்கள்லாம் இவரை அப்படி ரிலேட் பண்ணி ஹீ ஸ்பீக்கிங் ஃப்ரம் த ஹார்ட்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களுக்கு தெரியாமலே நடக்குது ஒரு பக்கம், நல்ல விஷயம்தான். ஆமாம். ஏன்னா சில பேர் போலியா நடிக்கவே தெரியாது இல்லையா, எங்கேயுமே போலியா நடிக்க தெரியாது, மனசு இருக்கிறது அப்படியே பேசுவாங்க. அது சரியான நேரத்தில் சரியான ஒரு நொடியில் இவங்க ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆளு சரியாக தான் மனசில் தோன்றது தான் பேசுகிறாருன்ற அது எப்படியாவது வெளிப்பட்டுரும் சார். நீங்கள் இந்த நாள் நடித்தாலும் நடிக்கலனாலும் அது மனசில் இருக்கிறது அது வெளிப்பட்டுரும். ஸோ அப்படி ஒரு மனிதனாக இருப்பதற்கு அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அதில் ஞானக்கரவேல் அப்படின்றவர் தான் 4 பாடல்களும் எழுதியிருக்காங்க. அண்ட் சிங்கர்ஸ் சின்மயி ஸ்ரீபதா இந்த ஆசை களவாணிய பாடலை பாடியிருக்காங்க. அப்புறம் இந்த பொங்கல் பாட்டு ஒன்று இருக்குது, அது என்னுடைய குரலில் கொஞ்சம் கேப்புக்கு பிறகு என்னுடைய குரலில் ஒரு பாடல் பதிவு இதில் நடந்தது. அண்ட் அந்தோணிதாசன் அவர்களும் மதுச்சியம் பாலா அவர்களும் இந்த பாண்டிமுனி பாடலை பாடியிருக்காங்க. அப்புறம் ஸ்வேதா மோகன் பாதகத்தி அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை நம்பி என்னுடைய ஆடியோ லேபிள் DI சவுண்ட் ஃபேக்ட்ரிக்கு நம்பி கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நட்டி சார் இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் சாரோடைய படங்கள் பார்த்துருக்கேன். இதில் அப்படியே எனக்கு சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங். அவருடைய மாடுலேஷன், அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் டு த பாயிண்ட், கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் 1 மில்லிமீட்டர் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்மளுடைய இண்டஸ்ட்ரியோடைய சொத்து நட்டி சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட்
சாபு அவர்களுடைய எடிட் பேட்டர்ன், முக்கியமாக இந்த படம் அந்த ஒரு ஸ்போர்ட், நம்மளுடைய ரூரல் ஸ்போர்ட்டை வந்து பேஸ் பண்ண ஒரு படம், வடமஞ்சு விரட்டை பற்றி. ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்போர்ட் நடக்குதோ படத்துக்குள்ளே, அதோடைய கட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிரிப்பை வந்து எங்கேயும் லூஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்த சாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கொரியோகிராஃபர் தான் இப்போ தான் அவர்கிட்ட பேசினேன் சந்தோஷ் சார்கிட்ட. ஏன்னா அந்த பாண்டிமுனி சாங்கில் விமல் சார் வந்து இவ்வளோ பயங்கரமாக வெறித்தனமாக ஆடி ரொம்ப வருஷம் பிறகு இந்த பாட்டில் தான் பார்த்தேன் நான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக எந்த திரைப்படம் இருந்தாலும் இது லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ ஒரு டைரக்டருடைய விஷன், அந்த ஸ்க்ரீன் பிளே, இந்த கதையோடைய விஷனை வந்து லைட் அண்ட் சவுண்டில் தான் அது இன்னும் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதே அந்த லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ அந்த லைட்டுக்கு சொந்தக்காரரான பிரசன்னா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் த ஃபிலிம் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த படம், ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த ஓவரால் படத்தை பார்க்கறதாகட்டும், த டோன் ஹி ஹஸ் செட் ஃபார் த ஃபிலிம், த டிஐ அந்த கிரேடிங் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் தி ஓவரால் ப்ரெசன்டேஷன், இந்த ஒரு கேன்வாஸையே வந்து அது பெருசாக காட்டுறதுக்கு உங்களுடைய விஷுவல்ஸ் பெரிய ப்ளஸ். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜெகன் சார், மூர்த்தி சார் அண்ட் சக்தி சார், உங்கள் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான போர்ஷன்ஸில் வந்தாலும் ரொம்ப நோட்வர்த்தியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். அதுவும் ஜெகன் அவரை வந்து எனக்கு நிறைய ஆண்டுகளாக தெரியும். அண்ட் ரொம்ப 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 க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அண்ட் அது அவர் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், என்ன மாதிரி வேலை பார்த்தாலும் அதுக்கு 10% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரொம்ப தூய்மையான மனிதர். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய பயணம் தொடரணும், உங்களுடைய திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் சார், நல்லதாக நடக்கணும் சார். அண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சார், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சார். இந்த ஃபிலிமில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் இன்ட்ரோ பிளாக் ஃபைட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் இந்த படத்துடைய லுக் அண்ட் ஃபீல் வந்து எனக்கு காஸ்டியூம் மூலிமா ரொம்ப அழகாக பண்ண டாரதி மேம்க்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த நியூபி இந்த செட், நம்ம பேர் சனாஷ்கான்னு மாற்றிருக்கீங்களா? சனாஷ்கா, am I pronouncing it right? சனாஷ்கா, ஓகே. சனாஷ்காவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் சாங்கு, ஒரு டோட்டல் ஃபீமேல் சோலோ சாங்ஸ் வந்து படத்தில் கொஞ்சம் கம்மி தான் ஆயிடுச்சு. அது ஒத்துக்க தான் செய்யணும். ஏன்னா நிறையா ஜென்ரலி மேல் சாவனிஸ்டிக் வேர்ல்டில் இந்த பிளேஸ் ஆஃப் உமன் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும்போது ஒரு டோட்டல் சாங் ஒரு உமன் அவங்களே வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு சாங் அப்படின்னு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஞ்சம் ஃபீமேல் சோலோ சாங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் ஜென்ரலாகவே கம்மியாகிடுச்சு. ஏன்னா அது வந்து ரைட்டிங்லேருந்து அது வந்தால் தான் அது திரையிலையும் வரும். அப்படி ஒரு சாங் வேணும்னு அந்த டைரக்டர் வந்து கேட்கும் போது தான் அப்படி ஒரு பாட்டும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் எழுதுனா தான் இப்படி ஒரு பாட்டு வேணும்னு வந்து கேட்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்மா. யூ ஹவ் டன் அ ரியலி குட் ஜாப். அண்ட் தீபாம்மா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, நிறைய திரைப்படம் அவங்க பக்கெட் கணக்கில் எழுத நிறைய திரைப்படத்துலாம் உட்காந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சிருக்கேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் அவங்க. அந்த ரியலாக நம்ப வைப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அழகாக, உண்மையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து அவங்க எப்படி கையாண்டு அதை அழகாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க காட்சிகள் மூலயமா, அவங்களோட நடிப்பின் மூலயமா எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்கன்றதுல ரொம்ப தேர்ந்த நடிகையாக இருக்கீங்கம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் 6ஆம் தேதி வரை இருக்குது. அண்ட் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் நம்மளுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு பயங்கர ரொம்ப ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் வணங்குற தெய்வம் எல்லாம் அவருக்கு எல்லா அருளையும் அவருக்கு வந்து கொடுத்து, ஏன்னா சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் டு மை எக்ஸ்பீரியன்ஸ், இறை அன்பு, இறை நேசம் இருக்கிற மனிதனுக்கு என்ன மாதிரியான சோதனைகள் வரலாம் சார், அவன் வீழ்த்தப்படவே போகிறதே இல்லை. அவனுக்கு வீழ்வே கிடையாது. சோதனைகள் வரலாம், ஆனால் வீழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு எல்லாம் நல்லதே அமையட்டும்.
காட் பிளஸ். அண்ட் வந்திருக்க நம்ம பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ட் உங்களை இத்தனை வருடங்களாக நிறைய முகங்கள் நம்ம பரிச்சயமாக இருக்கக்கூடிய முகங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள்.